ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் திரை ரசிகன் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான டார்க் ஹாரர் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு சூப்பரான லக்ஸூரியான அபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோயின் செக்யூரிட்டி வேலைக்காக போறா. அங்க தடை செய்யப்பட்ட பேஸ்மெண்ட்ல திறக்க கூடாத கதவை திறந்துடுறா. அந்த டோருக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த டோரை திறந்ததுனால ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, இதுல வர கேரக்டர்ஸும் யாரு நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு எதையுமே கணிக்க முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸும் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் அடிச்சு சொல்லுவேன், சத்தியமா யாராலையும் கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட நம்பவே மாட்டீங்க. ஏன் சொல்றேன்னா, படத்தோட எண்டிங்ல வர சீன் இருக்கே, அடடா, அந்த ஒரு சீன்ல மொத்த படத்தையும் வேற ஆங்கிள் பார்க்க வச்சிருப்பாங்க. பார்க்குற உங்களுக்கே ச்சே, இப்படிலாம் கூட ஒரு கதையை யோசிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படியே யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, மிஸ்டர் திரை ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்துல ஹீரோயினை தவிர 4 கேரக்டர் சொல்லுவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கவனிக்காம விட்டீங்கன்னா கிளைமேக்ஸ்ல சுத்தமா புரியாம போயிடும். சரி, இப்போ கதை கண்டினியூ பண்ணலாமா? டாக்ஸில போயிட்டு இருக்கால இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். இவ பேரு ஜூலியா. டாக்ஸி ரேடியோல வெதர் கண்டிஷன் இன்னைக்கு நைட்டு ரொம்ப மோசமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு பெரியவர் ஜூலியா கிட்ட காசு வேணும்னு கேக்குறாரு, அதாவது பிச்சை எடுக்கிறாரு. அதுவும் கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி கேட்க இவளும் பயந்துடுறா. இந்த பெரியவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்ஸி டிரைவரும், விடுமா, இந்த ஏரியால இருக்கிற ஹோம்லெஸ் பீப்புள்லாம் இப்படிதான் இருப்பாங்க, நீ பெருசா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. அந்த இடத்துக்கு வந்த உடனே அவ அம்மாக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றா. அப்படியே அவ பொண்ணை பத்தியும் கேக்குறா. அவ பொண்ணோட பேரு கிளார். ஜூலியாவோட அம்மாவும் ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு ஜாயின் பண்ண போற, இதை விட்டா நல்ல வாய்ப்பு கிடைக்காது, நீ புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரிமா, டைம் ஆச்சு, போனை வச்சிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி மேல பார்த்தா அவ்வளோ பெரிய பில்டிங். இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு ஜூலியா இங்க செக்யூரிட்டி வேலைக்கு தான் வந்திருப்பா. இந்த மொட்டை சார் தான் இந்த பெரிய பில்டிங்க்கு இன்சார்ஜா இருப்பாரு. இவரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா பெரிய பெரிய பணக்காரங்க தான் இந்த லக்ஸூரியான அபார்ட்மெண்ட்டை வாங்குவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெனிவேஷன் ஒர்க் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபண்ட் இல்லாதனால பாதியிலேயே கைவிடப்பட்டுருச்சுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த இடத்த பாதுகாக்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு வெறும் 2 கார்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களாம். இந்த 30 ஃப்ளோரையும் கண்காணிக்க பல நூறு கேமராக்கள் இருக்கிறதாவும், அதுல ஒரு செக்யூரிட்டி மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு இருக்கணும். இன்னொரு செக்யூரிட்டி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குறிப்பிட்ட ஃப்ளோருக்கு மட்டும் நேரடியாக போய் கண்காணிச்சா போதும். ஏன்னா இங்க நிறைய திருட்டு நடந்திருக்கும், யாரையுமே எந்த காரணத்துக்கும் நம்பி உள்ள விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா செக்யூரிட்டி ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. இன்னொரு செக்யூரிட்டி ஏற்கனவே டியூட்டிக்கு வந்துட்டாரு. இவரு பேரு டென்னிஸ் கூப்பர். இவரை நம்ம சுருக்கமா கூப்பர்னு கூப்பிட்டுக்கலாம். இவரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளு பாக்குறதுக்கு வெறப்பா இருக்காரு. இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கு கை கொடுத்தா கூட ஹேண்ட் ஷேக் பண்ணாம மானிட்டரையே பார்த்துட்டு இருக்காரு. மொட்டை சாரும், நீங்க பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்லிடுறேன். ஜூலியா, நீங்க ரவுண்ட்ஸ் போகும்போது கண்டிப்பா இந்த கம்யூனிகேஷன் டிவைஸை போட்டுட்டு தான் போகணும். அதுலயே கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கூப்பர் இது மூலமா இங்கிருந்தே உங்களை மானிட்டர் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா யூனிஃபார்ம் இல்லாம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவர் போன பிறகு இப்போ கூப்பர் ஒரு டைப்பா தான் பேசுறாரு. யூனிஃபார்மை கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா, இல்லைன்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அவளும் கொஞ்சம் வெறப்பா நான் ரெஸ்ட் ரூம்க்கே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு ஆபீஸ்க்குள்ள வந்த பிறகு கூப்பர் திரும்பவும் பேசுறாரு. ஆமா, உனக்கு என்ன வயசு இருக்கும்? 23, 24 இல்ல 25? ஜூலியா அமைதியாவே இருக்கா. என்னம்மா பதில் சொல்ல மாட்டியா? சரி, அப்படின்னா உனக்கு 24 வயசு தான் இருக்கும் அப்படின்னு நானே நினைச்சுக்கிறேன். அவர் அப்படி சொன்ன உடனே ஜூலியாக்கு லைட்டா கடுப்பாகுது தான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு வந்திருக்கால, அதனால வெளியே காமிச்சிக்காம நான் ரவுண்ட்ஸ் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்படி லிஃப்ட்ல போகும்போது லிஃப்ட் பாதியிலே நின்றுச்சு. இந்த கூப்பர் தான் ஏதோ பண்றான்னு நினைச்சிட்டு, கூப்பர் நீ தான் இதெல்லாம் பண்றியான்னு கேக்குறா. இதெல்லாம் பழைய காலத்து பில்டிங்மா, அப்பப்போ இந்த மாதிரி தான் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, சரி பண்றேன்னு சொல்றாரு. ஆனா இவர் பேசுறத பார்த்தா வேணும்னே பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த சமயத்துல லிஃப்ட்டுக்குள்ள ஹீரோயினுக்கு யாரோ ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுற மாதிரி இருக்கு. அதுவும் அவளுக்கு பின்னாடி தான் நல்லாவே கேக்குது. இவளும் செமையா பயந்துட்டு, கூப்பர் சீக்கிரம் சரி பண்ணு ப்ளீஸ், பயமா இருக்குன்னு கத்திட்டு இருக்கா. ஒரு வழியா லிஃப்டும் ஆன் ஆயிடுது. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து லிஃப்ட விட்டு வெளியே வந்ததும் பெருமூச்சு விடுறா. வேலைக்கு வந்த முதல் நாளே இப்படியா? இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா இல்ல பிரம்மையா அப்படின்ற குழப்பத்தோடயே ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த பில்டிங்கோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸையும் பழங்காலத்து ஆன்டிக் பொருட்களையும் பார்த்துக்கிட்டு இன்னொரு ரூமுக்குள்ள போய் பார்க்கறா. அங்க இருக்கிற பிரம்மாண்டமான பில்லர்ஸையும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு கூப்பர் கிட்ட சொல்றா. அதுக்கு கூப்பரும், இதை விட இன்னொரு இடம் இருக்கு, அப்படியே லெஃப்ட்ல இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியா போக சொல்றாரு. அந்த இடமும் பார்க்க சூப்பரா இருக்கு. அங்க இருக்க கண்ணாடியில அவளை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட உருவமே கொடூரமா இருக்க மாதிரி விஷுவல் வருது. அதை பார்த்துட்டு செமையா ஜர்க் ஆயிடுறா. என்ன இதெல்லாம், ஏன் இப்படி எல்லாம் எனக்கு நடக்குது? சரி, ஒண்ணு இல்ல எல்லாமே பிரம்ம தான் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு கூப்பர் கிட்ட பேசிக்கிட்டு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு போகும்போது ஹெவியான பேட் ஸ்மெல் வருது. என்னடான்னு பார்த்தா ஒரு பெருச்சாளி செத்து போய் கிடக்கும். அதையும் பார்த்து பயந்துடுறா. இப்போ
கூப்பர் சூப்பர்மா வந்த முதல் நாளே ஒரு திருடனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. இப்போ லிப்டுக்குள்ள கேட்டிருப்பால அதே மாதிரி அஸ்கி வாய்ஸ் தான் கேக்குது. கூப்பர் உனக்கு கேட்டுச்சா அந்த சத்தம்? இல்ல ஜூலியா எனக்கு எதுவும் கேட்கல, நீ ரவுண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் போதும் மேல வான்னு சொல்றாரு. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல செக் பண்ணிட்டு இருக்கா. அந்த டோட்டல் பில்டிங்ல மொத்தமா 500 கேமராஸ் பக்கமா இருக்கும். அதுல 441 கேமரா மட்டும் டிசேபிள் இருக்கிறத பாக்குறா. கூப்பர் கிட்ட கேட்டா அப்படி ஒரு ஃப்ளோரே இல்லன்னு சொல்றாரு. இல்ல நான் செக் பண்ணியே தீருவேன்னு சொல்றா. நீ சொன்னா கேட்க மாட்ட, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஜூலியா விறுவிறுன்னு போய் அந்த ஃப்ளோர் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடறா. லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு பார்த்தா அங்க ஒரு பழைய டோரு பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. அப்படி அவ நின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே டோருக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். இவளும் அந்த டோர் பக்கத்துல போய் ஹலோ யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறா. அதுக்கு கூப்பரும் செவுத்துக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க, போதும் திரும்பி வான்னு சொல்றாரு. அப்போ திடீர்னு அந்த கதவுக்கு பின்னாடி டம் டம்னு யாரோ அடிக்கிறாங்க. பயந்து போய் ஆபீஸ்க்கே வந்துடுறா. கூப்பர் சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்து இப்போ நல்லபடியா தான் நடந்துக்கிறாரு. ஜூலியாக்கும் ஆள் பார்க்க ரஃபா இருந்தாலும் கொஞ்சம் நல்லவரா தான் மனசுக்கு படுது. அவர் பொண்ணோட போட்டோ டேபிள் மேல இருக்கும். உங்க பொண்ணை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறா. ஆனா இப்ப கூட அவருக்கு பர்சனல் லைஃப் பத்தி ஷேர் பண்ணிக்க விருப்பம் இல்ல. சரி அவருக்கு தான் விருப்பம் இல்ல, நம்ம பொண்ணு கிளாரோட போட்டோவாவது காட்டுவோம் அப்படின்னு காட்டுறா. அவரும் வாங்கி பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம மனுஷன் பாருங்களே எதையோ பார்க்க கூடாததை பார்த்த மாதிரி ரியாக்ட் பண்றாரு. ஜஸ்ட் அவ பொண்ணோட போட்டோ தானே காட்டினா, அதுக்கே அப்படி ரியாக்ட் பண்ணும். நமக்கும் அதே தான் மனசுல தோணுது. அந்த கதவுக்கு பின்னாடியும் கேமரா இருக்கும் போல. அதை ஆன் பண்ண சொன்னாலும் கூப்பர் அதெல்லாம் தேவையில்லை, வந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்றாரு. அப்பவும் ஜூலியா விடுற மாதிரி தெரியல. வேற வழி இல்லாம கேமராவை ஆன் பண்ணி விட்டுறாரு. அப்போ அந்த கேமராக்குள்ள தூரத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். ஜூலியாவும் கூப்பிட்டு காட்டுறா. கூப்பர் கண்ணுக்கு மட்டும் தெரியல. டீப்பா உத்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். 2 பேருமே பயந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அந்த டோருக்கு வெளியே, அதான் ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்திருப்போம்ல, ஜூலியா கிட்ட ஒரு பெரியவர் கூட காசு கேட்டிருப்பாரு. அவரு தான் காலிங் பில் அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ 2 பேருமே கீழே போய் பெரியவர்கிட்ட இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெரியவரும் இங்க பாருங்க சார், வெளியில ரொம்ப மழை பெய்யுது, ரொம்ப குளிராவும் இருக்குது, அதனால இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்க தங்கிக்கிறேன் ப்ளீஸ் சார்னு கேக்குறாரு. இங்க பாருங்க இந்த இடத்துல வெளியாளுங்களுக்கு அனுமதி கிடையாது, கிளம்புகன்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. இருந்தாலும் ஜூலியாக்கு மனசு கேட்காம உள்ள விடலான்னு சொல்றா. இங்க பாரு ஜூலியா, டிக்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அதான் அந்த மொட்டை சார், வெளியாளுங்களை உள்ள விட்டா அவ்வளவுதான் உன் வேலையே போயிடும், அவர் சொன்னது மறந்துட்டியா அப்படின்னு கேட்க என்னோட வேலையும் போயிடும், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாலும் இல்ல அவரை பார்த்தா பாவமா இருக்கு, விட்டா குளிர்ல உறைஞ்சு போய் செத்தே போயிருவாரு, என் வேலை போனாலும் பரவாயில்ல உள்ள வர சொல்லிடுறா. கூப்பரும் என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்றாளே அப்படின்னு செம கோவம் வந்துருது. என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பெரியவரை ஒரு ரூமுக்குள்ள விட்டுறா. பெரியவரும் நல்லபடியா பேசுறாரு. காலையில அப்படி நடந்திருக்க கூடாதுமா, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றாரு. இங்க பாருங்க உங்களை நம்பிதான் உள்ள விட்டுருக்கேன், விடியறதுக்குள்ள வெளியே போயிடுங்க இல்லனா என் வேலை போயிடுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த பெரியவர் வண்டியில ஒரு சுத்தியல் இருக்கு. அதை பார்த்த உடனே ஒரு யோசனை வருது. நேரா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் அந்த பழைய டோர்ல இருக்க பூட்டை தான் உடைக்கிறா. இதையெல்லாம் கூப்பர் கவனிக்காம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பூட்டை உடைச்சிட்டு டோரை ஓபன் பண்ணா ரொம்ப பழைய டோரா இருக்கனால நல்ல ஹெவியா இருக்கு. என்னடா இது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் திறக்கவே முடியலன்னு யோசிக்கும் போது திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடுது. சரி பழைய கதவு தானே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா நடந்து உள்ள போகும்போது அந்த டோருக்கு பின்னாடி இருந்த சிசிடிவி கேமரா ஆட்டோமேட்டிக்கா வேற டைரக்ஷனுக்கு திரும்புது. இன்னமும் கூப்பர் கவனிக்கல. இப்போ அந்த பெரியவரை தான் காட்டுறாங்க. 2 போதை மாத்திரையை போட்டுக்கிட்டு அவரோட நாய்கிட்ட என்ன பாய் நம்மளையே உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்களை என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு கத்திய வச்சுக்கிட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல ஜூலியா உள்ள போக போக ரொம்ப இருட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம வினோதமான சத்தமும் கேட்டுட்டு இருக்கும். இந்த பக்கம் அந்த பெரியவர் ஜூலியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த இடம் பார்க்கவே ஜெயில் மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்து பயந்தே போயிடுறா. திரும்பவும் பார்த்தா அந்த உருவத்தை காணோம். அதே பதட்டத்தோட மத்த ரூம்ஸ்லயும் பார்த்தா அங்க நிறைய சின்ன பசங்க இருந்த மாதிரியான அடையாளம் இருக்குது. செவுத்துல நிறைய டிராயிங்ஸ் இருக்கிறதையும் பார்த்துட்டே வரா. அப்போ தெரியாம ஒரு பொம்மையை மிதிச்சிடுறா. அதை கையில எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதே கூப்பர் இப்போதான் பேச ஆரம்பிக்கிறாரு. யோ கூப்பர் எங்கேயா போன இவ்வளவு நேரம்? ஒண்ணு இல்லம்மா, வயித்துல கொஞ்சம் பிரச்சனை, ரெஸ்ட் ரூம்ல தான் இருந்தேன். அப்புறம் இங்க பார்த்ததெல்லாம் கூப்பர் கிட்ட சொல்றா. அவரும் இந்த இடத்தை பத்தி ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் பேசுறாரு. அந்த இடத்துக்குள்ள நீ எதுக்கு போன, அந்த இடத்துக்குள்ள நீ தனியா போயிருக்கவே கூடாது, உடனே வெளியே வர சொல்றாரு. ஆமா பேஸ்மெண்ட் டோர் யார் லாக் பண்ணது? ஐயோ கூப்பர் என்ன சொல்றீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையேன்னு சொல்றா. அது இல்லாம ஜூலியாக்கு எந்த வழியா வந்தேன்னு சுத்தமா ஞாபகம் இல்ல, எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றா. கூப்பரும் நீ அங்கே இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ ஜூலியாக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது, இந்த பக்கம் வா கூப்பிடுது. அவளும் பின்னாடியே போய் பார்த்தா பார்க்கவே விகாரமா இருக்கிற ஒரு பையனோட உருவத்தை பார்த்து அரண்டு போயிடுறா. எப்படியோ தலை தெறிக்க வழியை கண்டுபிடிச்சு வெளியில வந்துடுறா. அங்க உள்ள என்னமோ இருக்கு, நான் பார்த்தேன்னு சொல்றா. கூப்பரும் கண்டிப்பா அந்த பெரியவர் தான் இந்த கதவை லாக் பண்ணிருப்பாரு, நான் வேணா பெட் கட்டுறேன், அவர் ரூம்ல இருக்க மாட்டாரு பாக்குறியா, வா அங்க போலான்னு கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா பெரியவர் சைட்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஜூலியாவும் கூப்பரும் பேச
பேசுறத கேட்டுட்டு தான் இருப்பாரு. அவங்க போன பிறகு அப்படி என்னதான் இருக்கும்னு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள திரும்பி போயிட்டு இருக்க ஜூலியாவும் கூப்பரும் பெரியவர் ரூமுக்குள்ள இல்லாதத கன்ஃபார்ம் பண்ணிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல செக் பண்ணா தெரிஞ்சிடும்னு நேரா அவங்க ஆபீஸ்க்கு தான் போறாங்க. இப்போ அந்த பெரியவர் இருட்டான இடத்துக்கும் போயிடுறாரு. வெளிச்சத்துக்காக லைட்டர் ஆன் பண்ணா அது அணைஞ்சிட்டே இருக்கு. இந்த இடத்துல சுத்தமா காத்தே வராது அப்படின்னு யோசிக்கையில அவரை சுத்தி சுத்தி யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும். அவரும் பயந்துகிட்டு பக்கத்துல வாஷ்ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போயிடுறாரு. இங்கேயும் பின்னாடி யாரோ போற மாதிரி இருக்கும். அவரோட டாக் தான் போகுதுன்னு நினைச்சுக்கிறாரு. அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்ணாடியில பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணோட உருவம் தான் நிக்குது. அவரோட உடம்ப ரெண்டா உடைச்சு வாஷ் பேஷன்ல தலையும் இடிச்சு கொடூரமா சாகடிக்குது. அவ்வளவுதான், அந்த பெரியவரோட கதை அங்கேயே முடிஞ்சிருது. அங்க நடந்தது எதுவுமே தெரியாம மேல ஆபீஸ்ல இந்த இடத்த பத்தி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பேஸ்மெண்ட் மெண்டல் ஹாஸ்பிட்டலா இருந்திருக்கும். அந்த சமயத்துல யாரோ இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற கொடுமை எல்லாத்தையும் மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. மீடியாவும் உள்ள புகுந்து எல்லாத்தையும் வீடியோ கவரேஜ் பண்றாங்க. அந்த இடத்துல மென்டலா பாதிக்கப்பட்ட நிறைய சின்ன பசங்களும் பொண்ணுங்களும் இருக்காங்க. சோ இந்த ஆதரவற்ற குழந்தைங்களை பராமரிக்க கூட ஆள் இல்லையான்னு அங்க இருக்கிற டாக்டரை கேட்டா, இங்க பாருங்க, எங்க கிட்ட மேன் பவரும் இல்ல, தேவையான ஃபண்டும் இல்ல, ஆனாலும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் ஓகே சார், நாங்க இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், இந்த குழந்தைங்களை வச்சு ஏதோ இல்லீகலா அபியூஸ் பண்றீங்களாமே அப்படின்னு மீடியால இருந்து கேக்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டரும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலை பத்தி ஒரே ஒரு ஃபுட்டேஜ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அங்க இருந்த குழந்தைங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற எந்த ஒரு தகவலும் கிடைச்சிருக்காது. ஜூலியாவும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா அந்த பாவப்பட்ட குழந்தைங்க இன்னமும் அங்கதான் இருக்காங்க, என்னால நல்லாவே உணர முடியுதுன்னு சொல்றா. கூப்பரும், நான் இத்தனை வருஷமா இங்க வேலை செய்யறேன், இது வரைக்கும் யாருமே உன்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமா இருந்ததில்ல, அதுவும் வேலைக்கு வந்த முதல் நாளே உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. இப்போதான் புரியுது நீ மனநோயால பாதிக்கப்பட்டிருக்க, நீ வச்சிருக்கிற மாத்திரைகளை பார்த்தாலே தெரியுது. ஆமா எனக்கு இருக்குதான், ஆனா நான் தெளிவா தான் இருக்கேன், என்ன நம்புன்னு சொல்றா. இங்க பாருமா, உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த வேலை செட்டே ஆகாதுன்னு சொல்ல ஜூலியாவும் ப்ளீஸ் என்ன நம்புன்னு கெஞ்சுறா. அவர் மேல எலக்ட்ரோ ஷாக் வெப்பனை வச்சு மிரட்டவும் செய்யறா. ஆனா கூப்பர் சாதுரியமா அவ கையை பிடிச்சி லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா அவர் எதுக்கு போறாருன்னா, அந்த பெரியவர் திரும்பவும் பேஸ்மெண்ட்குள்ள போயிட்டாருல்ல, சோ அவரை வெளியே கூப்பிட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்றதுக்காக தான் போறாரு. இங்க பாரு கூப்பர், தயவு செஞ்சு லிஃப்ட் வழியா மட்டும் போகாதுன்னு சொல்லுவா. என்ன இந்த காலை வச்சுக்கிட்டு படிக்கட்டுல போக சொல்றியா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஆன் பண்ணிட்டு கீழே போயிட்டு இருக்காரு. அப்போ லிஃப்ட் பாதியிலேயே ஸ்டக் ஆயிடுது. ஜூலியா உன்னோட வேலை தானேன்னு கேக்குறாரு. சத்தியமா நான் எதையுமே தொடல கூப்பர். சரி டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே போலான்னு பார்த்தா ஃப்ளோர் தலைக்கு மேல இருக்கு. கஷ்டப்பட்டு பாதி தூரம் மேலே ஏறிட்டு இருக்க லிஃப்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் ஆகுது. ஜூலியா கீழே இறங்கி வான்னு சொல்லி கத்துறா. எப்படியோ தப்பிச்சுண்டா சாமி அப்படின்னு ஒரு வழியா கேமராலாம் மாட்டிக்கிட்டு பேஸ்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த பெரிய பில்லர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ரெண்டு தலை இவரை எட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஜூலியா அதை பாத்துறா. கூப்பரை திரும்பி வர சொல்றா. ஆனா அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இவ வேற எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசுன்னு பேசிட்டு இருக்கான்னு சொல்றதை நம்பாம பேஸ்மெண்ட் டோர் கிட்ட போறாரு. பேஸ்மெண்ட் கிட்ட போய் அந்த பெரியவரை கூப்பிட்டா அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா நாய் குறைக்கிற சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க வரலினா இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறாரு. அப்பவும் வரல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு பின்னாடி இருந்து யாரோ வீல் சேரை தள்ளுறாங்க. இவர் கண்ட்ரோல் இல்லாம வண்டி தன்னால வேகமா போக ஆரம்பிக்குது. அவரோட கேமராவும் கட் ஆயிடுது. இதெல்லாம் ஜூலியா பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. கையில இருக்க விலங்க கழட்டினா மட்டும்தான் அங்கிருந்து போகவும் முடியும். எப்படியும் முயற்சி பண்ணி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ல இருக்கிற கோடாரி எடுத்து விலங்க கட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிறா. லிஃப்ட்ல போகாம ஸ்டெப்ஸ் வழியா தான் போறா. கூப்பர் உள்ள போக போக அமானுஷ்யமான சத்தமும் கேக்குது. அங்க ஒரு கருப்பு உருவம் சீலிங்ல தொங்கிட்டு இவரையே பாத்துக்கிட்டு இருக்குது. ஆனா கூப்பர் அதை கவனிக்காம மேலும் மேலும் போயிட்டே தான் இருக்காரு. அப்படியே இன்னொரு ரூமுக்குள்ள போறாரு. அந்த ரூம்ல இருக்கிற சேர் அவரை நெருங்கி வரதை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அப்போ ஜூலியா சொன்னதெல்லாம் உண்மைதானான்னு பதறி போயிருக்கையில அவரோட சேர்ல இருந்து தூக்கி வீசப்படுறாரு. ஒரு வழியா ஜூலியா பேஸ்மெண்ட் வந்ததும் அந்த என்ட்ரன்ஸ்லயே பெரியவரோட நாய் தான் நின்னுட்டு இருக்கும். அதுவும் நேரா பெரியவர்கிட்ட தான் கூட்டிட்டு போகுது. அங்க டெட் பாடியா கடந்த பெரியவரை பார்த்து கதறி அழுகுறா. கண்டிப்பா இங்க இருக்கிற அமானுஷ்யம் தான் இவரை ஏதாவது பண்ணிருக்கும் அப்படின்னு, தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சி அழுகுறா. அப்போ அவ பக்கத்திலேயே ஒரு சின்ன பையனோட ஆவி வந்து நிக்குது. நீ இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க உன்னை போக விட மாட்டாங்கன்னு சொல்லுது. யாரு போக விட மாட்டாங்கன்னு கேட்டா அதுக்கு அந்த சின்ன பையனோட ஆவியும், இங்க இருக்கிற ஆவிகள் எல்லாரும் சின்ன பசங்க தான், பெரியவங்களை பார்த்தா கொன்னுடுவாங்க, வா உனக்கு நிறைய விஷயம் காட்ட வேண்டியது இருக்குன்னு அப்படியே அவ கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போகுது. அவளும் கூடயே போறா. இப்போ ஜூலியாவோட கண்ணுக்கு அங்க மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க விஷுவலா தெரியுது. பாவம் இவங்களுக்கு என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு ஆளே இல்லாத காரணத்தினால அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க இந்த பசங்களை அடிச்சு கொடுமை பண்றதையும் பாக்குறா. சில பசங்க அந்த கொடுமையை தாங்க முடியாம தப்பிச்சு ஓடவும் முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கூட இருக்காது. கொடுமைக்குன்னு சாக்கடை தண்ணி குடிச்சு நோய்வாய்ப்பட்டு சிலர் இறந்தே போயிடுறாங்க. காலப்போக்குல இப்படியே ஒவ்வொரு குழந்தைகளும் தனிமையில கடந்து சித்திரவதைப்பட்டு இறந்தே போனதுனால அவங்களோட ஆத்மா
ஆத்மாக்கள் இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே தங்கிருது. இதெல்லாம் பார்க்க தான் ஜூலியாக்கு எல்லாமே புரிய வருது. இப்போ ஜூலியாவோட பொண்ணு கிளார் இருக்கால, அவ அந்த தண்ணி தொட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டு அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா. ஐயோ என் பொண்ணு எப்படி இங்க வந்தா அப்படின்ற குழப்பத்துல காப்பாத்த போறா. அந்த சமயத்துல கூப்பர் வந்துடுறாரு. வேணாம் ஜூலியா, அது உண்மையாவே உன் பொண்ணு இல்லன்னு சொல்லியும் கேட்காம தண்ணிக்குள்ள குதிச்சிடுறா. உள்ள போய் தேடி பார்த்தா அவ பொண்ணு நிஜமாவே இல்ல. ஆனா திடீர்னு ஒரு கை வந்து அவ காலை பிடிச்சிக்குது. அவளால மேல போகவே முடியல. எப்படியோ கரெக்டா கூப்பர் வந்து அவளை காப்பாத்திடுறாரு. ஆனா கூப்பர் மேல வர்றதுக்குள்ள அந்த கை அவரை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருது. அவரும் உயிரை பணைய வச்சு ஜூலியாவை எப்படியோ காப்பாத்திடுறாரு. இவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அழுதுகிட்டே இந்த இடத்தை விட்டு வெளியே போக பாக்குறா. ஆனா அங்க இருக்கிற ஆத்மாக்கள் ரொம்ப உக்கிரமாயிடுது. இவளை சாகடிக்கிறதுக்காக சேரு பெட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசுது. எல்லா பொருட்களும் அந்த இடத்துல பறக்குது. ஜூலியா மரண பயத்துல விழுந்து எந்திரிச்சு ஒரு வழியா டோர் கிட்ட வந்தா திரும்பவும் டோர் லாக்ல இருக்கு. அந்த கதவுக்கு அந்த பக்கம் இருந்து யாராவது வந்து ஓபன் பண்ணா மட்டும்தான் திறக்க முடியும். சோ அவ்வளவுதான், வசமா மாட்டிக்கிறா. இப்போ அவளுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு சின்ன பொண்ணோட ஆவிதான் நிக்குது. ஆனா பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அந்த பொண்ணோட முகத்தை பார்த்த உடனே ஜூலியாக்கு பயமெல்லாம் போகி அந்த பொண்ணை கட்டி அணைக்கிறா. இது எதுவுமே உங்களோட தப்பு இல்ல, நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி இருங்கன்னு சொல்றா. அந்த ஒரு வார்த்தை தான் அந்த பசங்களுக்கு தேவை ஆறுதலும் அரவணைப்பும் தானே. அது ஜூலியா மூலமா கிடைச்சதால அவளை உயிரோட போக விட்டுறாங்க. ஒரு வழியா இவ ஒருத்தி மட்டும் தப்பிச்சு வந்துடுறா. அப்படியே சீனை கட் பண்ணா ஜூலியா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கா. அவளோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு இறந்தே போயிடுறா. பக்கத்துல மொட்டை சார் தான் டாக்டரா இருக்காரு. சாரி சார், உங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கூப்பரை பார்த்து சொல்றாரு. என்னடா குழப்பறீங்க, ஒண்ணுமே புரியலன்னு தானே கேக்குறீங்க. இருங்க சொல்றேன். ஆக்சுவலா ஜூலியாவும் அதே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணு தான். அதுவும் சின்ன வயசுல இருந்தே படுக்கையா தான் இருப்பாங்க. அப்போ எப்படிப்பா செக்யூரிட்டி வேலைக்கெல்லாம் போனா அப்படின்ற டவுட் வரும். அதாவது இப்போ நீங்க பாக்குற சீன் மட்டும்தான் ஒரிஜினல் ரியாலிட்டியான விஷயம். எப்படின்னா சின்ன வயசுலயே ஜூலியா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. அவ ஆள் மனசுல இருக்கிற கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே சேர்ந்த மாதிரி டீப்பான கனவை தான் இவ்வளவு நேரம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். நிஜ வாழ்க்கையில கூப்பர் தான் ஜூலியாவோட அப்பா. அந்த பெரியவர் தான் இவளோட உண்மையான தாத்தா. அப்போ ஜூலியாவுக்கு கிளார்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது யாருன்னா அவ சின்ன வயசுல இருந்தே வச்சிருக்கிற பொம்மையோட பேரு தான் கிளார். அப்போ தண்ணிக்குள்ள மூழ்கின மாதிரி காட்டின பொண்ணு ஜூலியாவோட சின்ன வயசு தோற்றமா தான் இருந்திருக்கும். ஆரம்பத்துல இருந்தே பார்த்திருப்போம். எல்லா வகையிலையும் கூப்பர் அவளை சேஃபா மட்டும்தான் வச்சுக்க பார்த்திருப்பாரு. ஆனா அவ சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சுக்கிட்டு சொல்றதே கேட்டிருக்க மாட்டா. சாதாரணமா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற இயல்பான விஷயத்த தான் வேற கோணத்துல காமிச்சிருக்காங்க. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, எத்தனை பேரு இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல ப்ரோ அப்படின்னு நினைச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பாலடைஞ்ச கதவை பார்த்தா நீங்க தைரியமா உள்ள போவீங்களா மாட்டீங்களா? சப்போஸ் தைரியமா உள்ள போற மாதிரி இருந்தா யாரெல்லாம் தைரியமா உள்ள போவீங்களோ அவங்கெல்லாம் ஒரு லைக் போட்டுடுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until stay tuned, bye bye.